கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கும். இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. வணக்கம். கௌதமன் ஒரு சமூக போராளியாக பிடிக்குமா, ஒரு இயக்குனராக பிடிக்குமா உங்களுக்கு? அது எனக்கு பிடிச்சது என்னென்னலாமோ அதுக்காக போராடுறது தான் நான். இப்போ எனக்கு இயக்குனராக இருக்கிறதும் பிடிக்கும். போராளிங்கிறது போராடுகிறவர்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறது. போராளின்னு ஒருத்தன் தன்னையே சொல்லிக்க முடியாது. என் மண் மேலே, என் இனத்தின் மேலே, என்னுடைய வரலாற்றின் மேலே ஒரு பெரும் பற்று கொண்டவன் நான். ஒரு சொல்லப்போனால் எனக்கு அது ஒன்றும் சொல்கிறதில்ல, கூச்சமாக இல்லை, ஒரு அடங்கா பற்று கொண்டவன் நான். அப்போ இதெல்லாம் பிடித்த எனக்கு அதெல்லாம் பறிபோகும்போது, சிதையும் போது, அழிக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடுறதும் அதை தக்க வைக்கிறதுக்காக படைப்பு செய்கிறதும் தான் என்னோடய பணி. அதனால் படைப்பாளியாக இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உரிமைகள் பறிபோகும்போது அதை ஒரு போர் வீரனை போல் தடுத்து நிறுத்த போராடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் முரளி சார் வச்சு படம் பண்ணியிருந்தீங்க, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2010 மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் கேப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? இதுக்கு இடையில தான் நான் ஆட்டோ சங்கர், சந்தனக்காடு தொடர் பண்ணேன், என்னுடைய குறும்படங்கள் பண்ணேன், என்னுடைய ஆவணப்படங்கள் பண்ணேன், என்னுடைய கவிதையும் காட்சியம்னு சில படைப்புகள் பண்ணேன், எண்ணற்ற படைப்புகளை ஒளி நாடாக்கள் பண்ணினேன். இதுக்கு நடுப்புற எத்தனையோ போராட்டங்கள், புரட்சிகள், சிறைகள், இப்படி எல்லாம் பண்ணினேன். எந்த இடத்துலையுமே எனக்கு அதாவது என் மண்ணுக்கான, என் இனத்துக்கான, என் மொழிக்கான வேலைகளை எந்தெந்த இடங்கள்லாம் எனக்கு கிடைக்குதோ அந்தந்த இடங்கள்லாம் நான் படைப்பு செய்கிறதும் பயணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. எந்த இடத்துலையும் நான் ஓய்வாக உட்காந்து சோம்பலாக தலை வச்சு படுக்கலாம், ஒரு 3 மாதம் தூங்கலாம், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்ததில்லை. தனித்தமிழ் தேசியம் சாத்தியப்பட்டதா? தனித்தமிழ் தேசியம்னா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க, அதை முதல்ல சொல்லுங்கள். ஒரு தனி மாகாணம், இப்போ தமிழ்நாடு ஒரு தனி மாகாணம், தமிழ்நாடு ஒரு நாடாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன்? நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேட்குறப்ப எனக்கு இப்போ லாஸ்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட தனித்தமிழ் தேசியம் நாங்கள் தனி நாடாக மாறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எதை சொன்னேன்? ஏன்னா எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு போராட்டங்கள் டார்ச்சர் கொடுத்துருங்க, நானும் ஒரு தனி தமிழ்நாடாகிட்டா எனக்கான ஆட்சி நான் பண்ணிக்குவேன், நான் யாரையும் எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படின்ற நான் சொல்கிற இடங்களும் சொன்ன அந்த வார்த்தைகளும் மிக மிக முக்கியமானது, நேர்மையானது, அறமானது. கண்டிப்பாக. அதாவது எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட எங்களுடைய உயிர்களை சிதைக்க அதிகார வர்க்கங்கள் ஏன் எங்களை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட அவன் 400-500 வருஷமாக ஆண்டிருக்கான். அவன் தான் இந்த நாட்டை கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் தான் இந்த தேசத்தை ஒரு தேசமாக கட்டமைக்கிறான். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தேசம் இல்லை. அப்போ அவனே வெளியில் போய் 70 வருஷம் ஆகுது. அவன் ஐரோப்பா நாடுகள் கூட இருக்கான். இப்போ வரைக்கும் இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் அவன் ஐரோப்பா நாடுகள் உங்களோட எல்லாம் என்னால் சேர்ந்து இருக்க முடியாது, பொது வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நடத்தி வெளியே வந்துட்டான். லண்டன் தனியாக வந்துடுச்சு. அப்போ ஒரு ஆங்கிலேய அரசை நம்மளை அடிமைப்படுத்தி 500 வருஷம் வச்சுருந்தவனே இன்றைக்கி அவன் ஒரு இடத்துல பொது வாக்கெடுப்பு நடத்தி வெளியே வரும்போது 70 வருஷமாக நான் உங்களோட இருக்கோம், 70 வருஷமாக எங்களை சிதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சட்ட ரீதியாக வெள்ளைக்கார அந்த அதிகார வர்க்கத்தை போல, ஆங்கிலேயர்களைப் போல, பிரிட்டிஷ் அரசாங்கத்தைப் போல நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறது. அப்போ எங்களை நீங்கள் நல்லா நடத்தினா, ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்கள்லாம் இருக்குது, கல்யாணம் ஆகிடுது, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கூட தான் இருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அப்பா கூட இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. அப்போ எப்படி
இருக்காங்கன்னா அப்பா அற்புதமான மனிதர், அண்ணன் தம்பிங்க அற்புதமான மனிதர்கள், ஒருத்தரை விட்டு கொடுக்காம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருந்தால் ரைட். இல்லாட்டி போனால் அப்பனாக இருந்தாலும் தம்பியோ அண்ணனோ தவறு செய்யும்போது கேட்கலன்னா சொத்தை, என்னுடைய சொத்தை பிரித்து கொடுன்னு சட்டத்தின் உதவியோடு அவன் தனியாக போகிறான், தனி குடும்பமாகறான். எப்போ நீங்கள் சரியில்லாத போது. ஒரு வாரமாகவே ஆண்டாள் பற்றி கருத்து, வைரமுத்து வந்து எச்சராதை தாக்குறதும், வைரமுத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் வெடிக்கிறது, பல பிரமுகர் வந்து வைரமுத்து சப்போர்ட்டாக, பல பிரமுகர் எச்சராதை சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, என் கருத்தை நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஆரம்பத்திலேயே என்னுடைய கருத்தாக வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் அவர்களை பற்றி பேசும்போது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆய்வறிக்கையில் தேவதாசின்னும் சொல்லப்படுது. தமிழ் உலகம் அதையும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். கருத்தை அவர் வந்து நேரடியாக தேவதாசி அல்லது ஆண்டாள் வந்து ஒரு அச்சுராஜா அவர்கள் சொல்வது போல தரம் தாழ்த்தி சொல்லப்பட்டதாக சொல்லியிருந்தால் அது விமர்சிக்கப்பட வேண்டியது. அந்த விமர்சனம் கூட நாகரிகமாக இருக்கணும். ஒரு இலக்கியவாதி வைரமுத்து அவர்கள், ஒரு இலக்கியவாதிக்கு இன்னொரு இலக்கியவாதி தான் பதில் சொல்லணும். ஒரு அரசியல்வாதி சொல்கிறதுங்கிறது ஒரு கருத்தாக சொல்லலாம், ஆனால் கண்டனம் கூட சொல்லலான்னு வச்சிங்களேன். ஆனால் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் ஒரு நினச்சி பார்க்க முடியாத அதாவது என்ன சொல்கிறது, பேசக்கூடாத வார்த்தைகளை ஒரு பகிரங்கமான ஒரு மேடையில் பேசுறதுங்கிறதும் நேர்மையற்ற அறமற்ற ஒரு செயல். அப்போ அதை பார்த்த உடனே ஒரு தமிழனாக நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரும் கோபம் எனக்குள்ளே வந்தது. ஏன்னா நீங்கள் சொன்னதுங்கிறது ஒரு கவிஞன், அது மட்டும் இல்லை அவன் ஒரு தமிழன், ஒரு பெரும் படைப்பாளி, ஒரு சினிமா கவிஞன் மட்டும் இல்லை, ஒரு இலக்கியவாதி. அப்போ நீங்கள் ஒரு தமிழனை, இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், இந்த இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், நீங்கள் வந்து ஒரு சொல்லவே வாய் கூசுகிற ஒரு சொல்ல திரும்ப திரும்ப பல முறை சொல்கிறதுங்கிறது அது வந்து ஏற்புடையது இல்லை. உடனடியாக நான் சொன்னேன், நீங்கள் வைரமுத்து அவர்களை பற்றி மட்டும் தவறாக பேசலை, வைரமுத்தோடைய தாயை மட்டும் நீங்கள் திட்டலை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தில் பிறந்த மானமுள்ள ஒவ்வொரு தமிழனுடைய தாயையும் நீங்கள் திட்டிருக்கீங்க. நீங்கள் செய்ததுங்கிறது மிக மிக மோசமான ஒரு செயல். இதுக்கு வைரமுத்து அவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு நான் உடனடியாக நான் என்னுடைய ஊடகங்களில் என்னுடைய வெளிப்படுத்தின என்னுடைய வருத்தத்தையும் கோபத்தையும். ஆக இன்றைக்கி அது வந்து திசை மாறி தொடர்ந்து வைரமுத்து அவர்களே வந்து தவறு செஞ்சது போலவும் வைரமுத்துக்கு எதிரான போராட்டங்களையும் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு திட்டமிடல் தான். இது வைரமுத்து அவர்களை மட்டும் சீண்டி ஒரு சிக்கலை உருவாக்குறது இல்லை. இது பின்னணியில் இன்னும் பூதகாரமான, நினச்சி பார்க்க முடியாத ஒரு மதவெறி கலவரமாக கூட அதை உருவாக்குகிற ஒரு திட்டம் இருக்கிறதா தான் தோணுது. ஆக இதை வந்து சட்டம் வேடிக்கை பார்க்கக்கூடாது, ஒரு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது, நீதித்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆதாரங்கள், ஆபாசமாக திட்டின காட்சிகள் வைரமுத்து அவர்கள்ட்ட இருக்குது. ஏன் வைரமுத்து அவர்கள் இதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலை அல்லது இது ஏன் எதிர்த்து நிற்கலைங்கிறது இன்னும் எங்களுக்கு ஒரு பெரும் வருத்தம். நீங்கள் வந்து மற்றவங்களாம் பேசுகிறாங்க, வைரமுத்து அவர்கள் பேசவே இல்லை. இது வந்து இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இதுவும் ஒரு வகையான வன்முறை. நீங்கள் வந்து ஓட ஓட துரத்தும் போது நீங்கள் எதிர்த்து நிற்காமல் ஓடுறதுங்கிறதும் ஒரு நேர்மையற்ற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அதை நான் அவர்கிட்டே வெளிப்படுத்தினேன். ஆக இந்த போக்கு ஏதோ ஒரு பெரும் சிக்கலுக்கு, தமிழினத்தை பதட்டமாக்கி ஒரு பெரும் கலவரத்துக்கு உண்டான ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு 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 சதித்திட்டம் இதில் நடக்குதோன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் எங்கள் மண்ணில் எங்கள் ரத்தத்தை சிந்துறதுக்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் எங்களை இழிவாக பேசும் பட்சத்தில் எங்கள் இனம் அதை எப்படி முறியடிக்கணுமோ அதை முறியடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஒரு வரி பதில் நான் சொல்கிறேன், 5 வேர்டு ஒரு 6 வேர்டுக்கு ஒரு வரியில் பதில். தைப்புரட்சி
எங்களுடைய ஏறுதழுவுதல் விளையாட்டு, உரிமை மீட்பு விளையாட்டு. தமிழக காவல்துறை. அது காவல்துறை இல்லை, அநேகமாக அது ஏவல் துறை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும், நேர்மையாக நடக்கிற வரைக்கும். ஆண்டாள். ஆண்டாள் என்பவள் ஒரு தமிழ் பெண், ஒரு தமிழ் புலவி. பிரபாகரன். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எனது தமிழீழ தேசிய தலைவன். தமிழ். தமிழ் எங்கள் உயிர். சீமான். சீமான் எனக்கு நெருக்கமான ஒரு சகோதரன், ஒரு நண்பன். அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் ஒரு படித்த ஒரு மருத்துவர், இந்த மண்ணை வளமாக்க துடிக்கிற ஒரு அரசியல்வாதி. இறுதி கேள்வி. ரஜினி. ரஜினி எங்கள் மனங்களை நெகிழ்வுபடுத்தியது வரையில் அவர் அற்புதமான கலைஞன். எங்களை ஆள நினைப்பதுங்கிறது எங்கள் மண்ணுக்கான ஒரு எதிரான ஒரு மனிதனாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நன்றி. நன்றி.